மதுரை கொத்தனார் தலையில் துப்பு துளங்கியது. முன் விரோதத்தில் கொலை செய்த கூலி தொழிலாளி கைது செய்யப்பட்டார். மதுரை தெப்பக்குளம் பழைய மீனாட்சி நகர் பகுதியில் கொத்தனார் மாரிமுத்து என்பவர் கடந்த 25ஆம் தேதி தலையில் காயங்களுடன் வீட்டில் உயிரிழந்து கிடந்தார். இந்த கொலை தொடர்பாக மாரிமுத்துவுடன் பழகியவர்களிடம் தனிப்படை காவலர்கள் விசாரணை நடத்தினர். அப்போது மாரிமுத்துவுடன் சில தினங்களுக்கு முன்பு மதுபோதையில் சண்டையிட்ட அதே பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி சங்கிலி கருப்பன் தலைமறைவானது தெரிய வந்தது. சங்கிலி கருப்பனை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை நடத்திய போது மாரிமுத்துவை அவர் கொலை செய்தது அம்பலமானது. கொத்தனார் மாரிமுத்து சில நாட்களுக்கு முன்பு மதுபோதையில் சங்கிலி கருப்பனின் தாயை ஆபாசமாக பேசியதாக தெரிகிறது. இதனால் கோபத்தில் இருந்த சங்கிலி கருப்பன் கடந்த 25ஆம் தேதி மாரிமுத்து மதுபோதையில் வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த போது தலையில் கட்டையால் தாக்கியுள்ளார். இதில் மாரிமுத்து உயிரிழந்தது தெரிந்ததும் சங்கிலி கருப்பன் தலைமறைவானது தெரிய வந்தது. இதனையடுத்து சங்கிலி கருப்பனை தெப்பக்குளம் காவலர்கள் கைது செய்தனர். கொலையாளியை கைது செய்த தெப்பக்குளம் காவலர்கள் மற்றும் தனிப்படை காவலர்கள் மதுரை மாநகர காவல் ஆணையர் பாராட்டு தெரிவித்துள்ளார்.